ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆட்டு விதை வச்சு ஒரு தொக்கு மாதிரி ரெசிபிங்க. விதை மசால்னு கூட சொல்லலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, 10 பல் பூண்டு, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய், 3 லவங்கம், சின்ன துண்டு பட்டை, 4-5 முந்திரி, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, சீரகத்தூள், இவ்வளோதாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம 1/4 கிலோ ஆட்டு விதை வாங்கி வச்சுருக்கோங்க. ஆட்டு விதை தொக்கு செய்கிறதுக்காக நான் வடை சட்டி வச்சுட்டேங்க. வடை சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், சோம்பு, முந்திரி, பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு 1-2 கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வணக்கி விட்டுடலாம். மசாலா நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆட்டு விதைகள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இந்த மாதிரி ஒரு கீரல் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி வணக்கி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் மூடி வச்சதுலேயே அதில் தண்ணி விட்டுருக்குங்க. இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி சைட்லலாம் எடுத்து விட்டு மூடி வச்சிடலாங்க. இது நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது நல்லா எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வெந்திருக்கும். லைட்டாக குத்தி பார்த்தீங்கன்னாவே ஓப்பன் ஆகும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஆட்டு விதை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் நமக்கு தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக இறக்கும் போது கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான ஆட்டு விதை தொக்கு, ஆட்டு விதை மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.